வணக்கம் ஐயம்பேட்டை மக்களே. நம்ம இப்போ 150 பேர்த்துக்கு நோம்பு கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 60 படி சட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பையும் பற்ற வச்சுக்கணும். அப்புறம் 2 லிட்ரு கருவர் நெய்யை போட்டு அதை நல்லா வதக்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் 2 கிலோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி 2 கிலோ அதையும் நம்ம நல்லா போட்டு வதக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேரட் 1.5 கிலோ அதையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். மேலாப்பில் மல்லித்தலையும் போட்டு வதக்கிடணும். இதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இந்த ஒரு வாளியில் 13 வாளி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 20 கிலோ அரிசியை எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் துவரம்பருப்பும் உளுந்தும் 2த்தையும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணி ஒரு பாக்கெட் உப்பு அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதாங்க, நமக்கு நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். ஆனால் ஃபைனல் டச்சாக என்ன பண்ணணும்னா, நம்ம 20 தேங்காய் எடுத்துக்கணும். 20 தேங்காய் எடுத்து இதே மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அதை பாலாக புழிஞ்சு அதில் நம்ம ஊற்ற போகிறோம். இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டு மேலாப்பில் ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோதான். வாசமே நல்லா ஒரு கமகமப்பாக வருங்க. உங்கள் வீட்டில் வேணால் செஞ்சு பாருங்கள்.